டாட்டா வராரு, கதற விட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபயர் விட்டுட்ருக்குறாங்க. பட் இந்தியன் 1 மாதிரி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனையும் பூர்த்தி பண்ணுமா, இல்லை இந்தியன் 2 மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் அண்ட் டாட்டா கொலாபரேஷன் பற்றி என்னோடய வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். virtucoin.comல வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கிரிப்டோஸ் earn பண்ணணுன்னா Raghulan123 அப்படின்ற ரெஃபரல் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிரிப்டோ காயின்ஸ் கிடைக்கும். செக் இட் அவுட். ஸோ கைஸ், ஆக்சுவலி வந்து நம்ம சேனலை பற்றியான திடுக்கிடும் உண்மைகளை வந்து இந்த வாரம் சண்டே 5 மணிக்கு உங்கள் எல்லோரும் முன்னாடி நான் லைவாக சொல்ல போகிறேன். இது வரைக்கும் இந்த சேனல் மூலியமாக நம்ம கொள்ளடிச்ச காசு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சீக்ரெட்டான ப்ராஜெக்டில் மூணு மாதமாக ஒர்க் பண்ணிருக்கிறோம் இந்த சேனல் மெம்பர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ எல்லோரும் வந்து பயங்கரமாக ஃபயர் விட்டுட்ருக்காங்க, டாட்டா வந்துடுச்சு இனிமேல் கலக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில விஷயம் வந்து ஐ வாண்ட் சே இட் லைக் பிளண்ட்லி கைஸ். நீங்கள் வந்து இந்தமாரி எமோஷன்லாம் ரொம்ப ஃபயர் விடாதீங்க. எல்லா சுச்சுவேஷன்லேயும் வந்து நிதானமாக யோசிக்க கற்றுக்கோங்க. அவங்க வந்தா என்ன, இவங்க வந்தா என்ன, அவங்க எதுக்கு வராங்க அப்படின்றத யோசிங்க. எந்த கம்பெனியுமே வந்து டாட்டாவும் சரி, ஜியோவும் சரி, இவங்க யாருமே வந்து லைக் நான் ப்ராஃபிட் கம்பெனிஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே ஃபார் ப்ராஃபிட் தான். நீங்கள் சொல்லலாம், இல்லை ராகுல் வந்து டாட்டா வந்து 60% சேலரி வந்து அவர் கொடுக்குறாரு அப்படின்னு. டாட்டாவோட சேலரி, ரட்டன் டாட்டாவோட சேலரி தான் கொடுக்குறாரு. டாட்டாவோட என்டையர் இண்டஸ்ட்ரியல் இது அவுட்புட்டை வந்து அவங்க வந்து கொடுக்குறதில்ல. அப்படியே இருந்தாலும் டாட்டா குரூப்பே வந்து சேரிட்டி பண்ணுது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சேரிட்டி வந்து நம்மளுக்கு கொடுக்குறத விட அந்த காசில் பேங்க் லோன் அடைக்கலாம். ஏன்னா இப்போ கூட வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேஸ் ஒன்று டாட்டா வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. டாட்டா ஸ்டீல் நினைக்கிறேன். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3000 கோடி லோன் வந்து வேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. இதேமாரி கவர்மெண்ட் வந்து நிறைய வேவர்ஸ் அவங்களுக்கும் பண்ணியிருக்காங்க, டாட்டாவுக்கும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ராணிப்பேட்டில் வந்து டாட்டாவோட பிளான்ட் ஒன்று இருக்குது. 9,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ராணிப்பேட்டில் ஒரு பிளான்ட் இருக்குது. அதுக்கு வந்து எத்தனையோ ஏக்கர் லேண்டை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதுமாரி இந்தியா ஃபுல்லாக வந்து டாட்டா வந்து நிறைய பிளான்ட் வச்சுருக்கிறாங்க. அது மூலிமா வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க, விச் இஸ் ஆல் குட். பட் அது வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்காக எக்கச்சக்கமாக லேண்டு கொடுக்கும், தண்ணி கொடுக்கும், இந்தமாதிரி நிறைய விஷயத்த கொடுக்கும். அண்ட் ஸோ அதனால் தே ஆர் அ ப்ராஃபிட் கம்பெனி கைஸ். நீங்கள் கொஞ்சம் அதை யோசிங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக சேவை பண்ணுறதுக்குலாம் இல்லை. ரட்டன் டாட்டா மேபி அ குட் பர்சன். அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் சேவை பண்ணுவார், அது இருக்கட்டும். பட் டாட்டா குரூப் வந்து தே ஆர் அ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ஸோ அவங்க வந்து தன்னோட லாபம், கம்பெனியோட வளர்ச்சி அதுதான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நாட்டுக்கு சேவைன்றதெல்லாம் வந்து ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும், அது ரொம்ப மேஜர் போர்ஷன்லாம் இருக்காது. ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் வந்து பிஎஸ்என்எல் பற்றி நம்ம நிறைய நாள் அதில் இல்லாதனால பழசெல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டோ செகண்டாக வாங்கின சிம் கார்டு வந்து பிஎஸ்என்எல் தான். அப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கால் பண்ணால் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எப்படி இருப்பாங்க தெரியும்ல, மறந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆல்சோ வந்து தட் ஆட்டிடியூட் ஷுட் சேஞ்ச். அது மாறவும் போகிறதில்ல, பட் ஷுட் சேஞ்ச், பட் மாற போகிறதில்ல. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ஓவராலாக வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட பர்ஃபார்மன்ஸு அண்ட் அவங்களோட க்ரோத்துக்கான ஒரு ஒரு நுணுக்கமான வேலை செய்கிறது, அதெல்லாம் வந்து தே கேனாட் கம்பீட் சிம்ப்ளி. ஜியோ கூட வந்து பிஎஸ்என்எல் வந்து தே கேனாட் கம்பீட். மார்க்கெட்டிங்கும் சரி, அண்ட் பேக்கேஜஸ் ஃப்ரீயாக கொடுக்கலாம், சீப்பாக கொடுக்கலாம், டேட்டா நிறையா கொடுக்கலாம், இல்லை புதுசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம், இதெல்லாம் பண்ணலாம். பட் வந்து மார்க்கெட்டிங் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே கேனாட் கம்பீட். பிராண்டிங்கே பார்த்திங்கன்னா அந்த லோகோவே அவங்க இன்னும் அப்கிரேட் பண்ணலை. அந்த லோகோ வந்து 20 வருஷமோ 30 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, பிஎஸ்என்எல், விஎஸ்என்எல், எம்டிஎன்எல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து டாட்டா ஓன் பண்ணுற டாட்டா கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து விஎஸ்என்எல் அப்படின்றது முன்னாடி இருந்துச்சு, 1986 வந்துச்சு. ஸோ அந்த கம்பெனி தான் வந்து டாட்டா ஓன் பண்ணுது. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் இன்னும் டாட்டா கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் கீழே தான் இருக்குது. பட் இந்த டீலை பொறுத்த வரைக்கும், கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த ஒரு சீக்வன்ஸ் என்ன சொன்னால் உங்களுக்கு புரியும். கவர்மெண்ட் வந்து 1.5 லட்சம் கோடியோ என்னமோ வந்து பிஎஸ்என்எலுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ அந்த பணம் வந்து டாட்டாவுக்கு டைரெக்டாக கொடுக்க முடியாது, ஜியோவுக்கு டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ இப்போ அந்த பணத்தை வந்து பிஎஸ்என்எல் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 கோடி வந்து டிசிஎஸ்க்கு இனிஷியல் ப்ராஜெக்ட் பேமெண்ட் மாதிரி வந்து பிஎஸ்என்எல் கொடுக்க போகுது. அந்த 1.5 லட்சம் கோடியில் 15,000 கோடி வந்து டிசிஎஸ்க்கு போகுது.
ரிமெம்பர் அது வந்து டாடா டெலி சர்வீசஸ்க்கு போல். டாடா டெலி சர்வீசஸ் தான் வந்து டொக்கோமோ ஓன் பண்ணுச்சு. ஸோ அதனால் டாட்டா வந்து ஃபோனு, சிம் கார்டு லான்ச் பண்ணுறது அண்ட் பிஎஸ்என்எல் கூட வந்து சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, டெலி சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, அதிலலாம் அவங்க வரல. டாட்டா உள்ளார வரது வந்து 2 விஷயத்துக்கு வராங்க. ஸோ ஒன்று வந்து டேட்டா சென்டர்ஸ். ஐ திங்க் 4 டேட்டா சென்டர்ஸோ 5 டேட்டா சென்டர்ஸோ வந்து பண்ண போகிறாங்க. அது வந்து டாட்டா குரூப்போட ஐடி விங்கான டிசிஎஸ் தான் பண்ணுது. டாட்டா கன்சல்டிங் சர்வீசஸ் தான் பண்ணுது. அதுக்கப்புறம் டாட்டாவில் 2 சர்வீசஸ் இருக்குது. டாட்டா டெலி சர்வீசஸ் இருக்குது, டாட்டா கம்யூனிகேஷன் லிமிடெட் இருக்குது. அண்ட் கம்யூனிகேஷன் லிமிடெட் பிஎஸ்என்எல். அதில் அதுக்கும் இந்த டீலுக்கும் சம்மந்தம் கிடையாது. டாட்டா டெலி சர்வீசஸ் தான் வந்து டொக்கோமோ ஓன் பண்ணிச்சு அண்ட் விச் வாஸ் அ லாஸ் மேக்கிங் கம்பெனி. அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இந்த டீல்குள்ளார வரல. ஸோ ப்ரிட்டி மச் வந்து டாட்டா வந்து இட்ஸ் ஜஸ்ட் டூயிங் த ஜாப். அந்த 1.5 லட்சத்தில் வந்து அவங்களுக்கு இதில் ஒரு ஷேர் அவங்க எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அதில் ஒரு பங்கு அவங்களுக்கு. ஸோ அதுதான். ஸோ நீங்கள் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ திங்க் அபவுட் இட் கைஸ். பீப்புள் எவ்ரி ஒன் இஸ் லைக் இது எல்லாமே வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ். ஸோ அவங்க வந்து ஃப்ரீயெல்லாம் எதுவும் பெருசாலாம் செஞ்சிட மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா, எலான் மஸ்க்கும் ஸ்டார்லிங்க்கும் வந்து தே ஆர் இன் நெகோசியேஷன்ஸ் வித் பிஎஸ்என்எல் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. அதை பற்றி நான் அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே வெளியில் நான் பார்க்கல. ஒருவேளை அது வந்துச்சு அப்படின்னா வந்து மேபி இட் இஸ் ஒர்த் வைல். ஸோ அது மூலிமா வந்து நம்ம பிஎஸ்என்எல் வந்து இப்போ ஸ்டார்லிங்க் மூலிமா நம்மளுக்கு வந்து ஈஸியாக 5G ஈவன் அடுத்து 6G அந்தமாரி வந்து ஸ்டார்லிங்க் மூலிமா நம்மளுக்கு பிஎஸ்என்எல் கொடுக்குது அப்படின்னா தென் இட் இஸ் ரியலி a குட் டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி வந்து டாட்டா வந்து தே நாட் ஆக்சுவலி கோன் 5G 6G அதுக்கெல்லாம் வந்து தே ஜஸ்ட் கோன் டூ த ஒர்க். காசு வந்து வாங்கிட்டு வேலை செய்ய போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எக்ஸிக்யூஷன் எல்லாமே வந்து பிளானிங் அது எல்லாமே வந்து பிஎஸ்என்எல் சைடு தான் இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம நியூஸ் வரதுனால வந்து ஜியோவுக்கு வந்து பயங்கரமாக நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சென்னையில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஸ்திரேலியா வந்து இத்தனை வருஷம் கழித்து ஃபஸ்ட்டு வந்து ஜியோ மட்டும்தான் வந்து இன்டர்நெட்டை வந்து ரொம்ப ஈஸிலி அவைலபிள் அண்ட் ரெடிலி அவைலபிள் டு எவ்ரி ஒன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு கொண்டு வந்துச்சு. ஈவன் தோ அவங்க வந்து இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, மோனோபலி வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருமே கெஸ் பண்ண விஷயம் தான். அது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. பட் பாயிண்ட் என்னென்னா, எல்லாருக்கும் வந்து இந்த யூஸ் ஆஃப் இன்டர்நெட்டு அண்ட் அந்த இன்டர்நெட்டை வச்சு என்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் வந்து தட் கிரெடிட் வந்து ஷுட் கோ டு ஜியோ வரல அப்படின்னா இன்ன வரைக்குமே சரி ஏர்டெல் வந்து நம்மளை கறந்துருக்கும் அண்ட் பிஎஸ்என்எல் வந்து சப்போர்ட் ஒழுங்காக பண்ணியிருக்காது அண்ட் வேறு எந்த ஒரு காம்படிட்டருமே வந்து அந்தளவுக்கு ஈக்குவலாக இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து சொல்கிறேனே, ஜியோ வந்து அந்த ஒரு டேட்டா வந்து கம்மி பண்ணுற வரைக்குமே வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நாள் வரைக்குமே வந்து எல்லா கம்பெனியுமே ஒரு ஜிபி 1 மந்த், 1 ஜிபி 1 டே, 1 டேன்ற கான்செப்டே கிடையாது. ஸோ ஏன்னா நான் அப்போ நடுவில் இந்தியாவுக்கு அப்பப்போ வருவேன். அப்போ வரப்போ எனக்கு டேட்டா கார்டெலாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணுறப்போ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இன்டர்நெட் சர்வீஸும் புவராக இருக்கும். ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து ஜியோ டிட் அ வெரி குட் ஜாப் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த டெலிகம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி. ஸோ அதில் வந்து இப்போ ஆஸ்திரேலியா மாரி கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்பிஎன் இருக்குது, நேஷ்னல் ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க்குன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இது வரத்துக்கு முன்னாடி இது வந்து கவர்மெண்ட்டோடது. இது வரத்துக்கு முன்னாடி வந்து டெல்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஒர்க் இருந்துச்சு. டெல்ஸ்ட்ரா, ஆப்டஸ் இவங்க எல்லாருமே வந்து சில இது வந்து பார்ட் கவர்மெண்ட்டு, ஃபுல் ப்ரைவேட்டு அந்தமாரி கம்பெனிஸ் இவங்க எல்லாரும் தான் வந்து நெட்ஒர்க்கை ஓன் பண்ணிருந்தாங்க. ஸோ இப்போ பிஎஸ்என்எல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்ஸ்ட்ராட்டிருந்து ஃபுல்லாக காப்பர் நெட்ஒர்க் எல்லாத்தையும் இவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசாக லே பண்ண எல்லா ஃபைபர் நெட்ஒர்க்கும், அதாவது எஃப்டிடிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஃபைபர் டு த ஹோம், ஃபைபர் டு த நோடு, ஃபைபர் டு த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்டிடிஎக்ஸ் ஃபுல்லாகவே வந்து லே பண்ணது வந்து என்பிஎன் தான் பண்ணாங்க. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு வார் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஆஸ்திரேலியனோட கம்ப்ளீட் டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் கைக்கு வந்துடும். வெரஸ் வந்து இப்போ வந்து அது எல்லா கண்ட்ரியும் அது செய்யும். ப்ரைவேட்டில் இருந்தாலுமே அவங்க கண்ட்ரோலுக்கு வரும், விச் இஸ் ஓகே. பட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ வோடஃபோன் மாரி கம்பெனி வந்து பிரிட்டன் கம்பெனி. ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு வார் வந்து இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் வருது அப்படின்னா, வோடஃபோனோட எப்படி சொல்கிறது, பாசம் எங்கே இருக்குன்னு தெரியும்ல. அவங்க வந்து யாருக்கு வந்து இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பிஎஸ்என்எல் வந்து நெட்ஒர்க் லே பண்ணுது அப்படின்னா then it is good for the country, not for the people. பீப்புளுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல இன்டர்நெட் கிடைக்கணும், நல்ல இது கிடைக்கணும்னா ஸ்டார்லிங்க் தான் உங்களுக்கு வே. டாட்டா இஸ் நாட் த வே. டாட்டா வந்து உங்களுக்கு நல்ல இன்டர்நெட் கொடுக்கறதுக்கு he is not there. He is there to do the project.
இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு புதுசாக டவர்ஸ் பில்ட் பண்ணுறாங்களா, அதுக்கு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து இத்தனை ஆயிரம் கோடி வந்து டிசிஎஸ்க்கு கொடுக்க போகிறாங்க ஃபார் டேட்டா சென்டர்ஸ்க்கு அண்ட் டவர்ஸ்க்கு வந்து இந்தமாரி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற டீல் தான் டாட்டா பண்ண போதை தவிர, மற்றபடி வந்து டிசைன் ஆஃப் த நெட்வொர்க்கு, இப்போ புதுசாக வந்து ஒரு சிம் கார்டு லான்ச் பண்ண போகிறோம், புதுசாக ஒரு பேக்கேஜ் பண்ண போகிறோம், அந்த லெவலில் வந்து டாட்டா இஸ் நாட் கமிங். டாட்டா டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ் வந்து இஸ் நாட் இன் டு த டீல். ஸோ அதனால் வந்து டாட்டா வில் நாட் டிசைட் எவ்வளோ பேக்கேஜுக்கு இன்டர்நெட் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், அதெல்லாம் வந்து டாட்டா பண்ண போகிறதில்ல. ஸோ திங்க் அபவுட் இட் கைஸ். அண்ட் ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி அன் இன்ட்ரெஸ்டிங் திங். ஸோ ஸ்டார்லிங்க் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி உள்ளார வந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் அ குட் திங். ஏன்னா பிஎஸ்என்எல் வந்து cannot compete with ஜியோ, ஸ்டார்லிங்க் கேன் compete with ஜியோ. ஸோ அப்போ வந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் வந்து காம்படிட்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரீச்சும் வந்து எல்லா இடத்துலையும் ரீச் கிடைக்கும் ஸ்டார்லிங்க் மூலியமாக. அண்ட் ஜியோ வில் பி மோர் காம்படிட்டிவ் as well. ஸோ அதுதான். ஸோ காம்படிஷன் வந்து ஜியோ வர்சஸ் இஃப் ஸ்டார்லிங்க் கம்ஸ் அப்படின்னா ஸ்டார்லிங்க், இல்லைனா ஜியோ வில் டேக் பேக். So, alright, we'll catch up again in another video guys, and thank you so much and cheers.